வணக்கம் தோழர்களே, இது மாத்தி யோசி 4வது தேடல். நான் உங்க ஜோக்கர். 4 நாளில் தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் அசுரன். அந்த படம் வெக்கைங்கிற ஒரு நாவல்லேருந்து தழுவப்பட்டிருக்கு. ஸோ அந்த நூலை நான் படித்து என்னோட அனுபவத்தை சொல்ல போகிறேன். இந்த நூலை படிக்கிறது ஒரு 5 மணி நேரம் ஆனிச்சுங்க. உண்மையை சொன்னால் 5 மணி நேரம் பயணம் தான் சொல்ல முடியும் இந்த நூலை படிக்கும்போது. இந்த நூலை யார் எழுதியிருக்காருன்னா எழுத்தாளர் பூமணி ஐயா அவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு எப்படி சொல்லலாம்னா இது ஒரு கிளாசிக் நாவல் அப்படின்னு கூட இன்றைக்கி நம்ம சொல்லலாம். நம்ம கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடுங்கிக்கிடுவானுவ, படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அசுரம் படத்தில் வெறும் 25% கொடுத்துருக்காங்க. மிச்சம் 75% இந்த நாவலை நம்ம படிக்கும்போது அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். அதை விட என்னென்னா இந்த நாவலில் ஜாதி, வன்முறை, அடக்குமுறை, ஒரு தந்தை தாயோட பாசம், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அத்தை மாமாவோட ஏக்கம், அது விட வந்து என்னென்னா ஒரு பழித்திருக்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த நாவலில் ஒரு 15 வயசு சின்ன பையன் தன் அண்ணனை கொன்ன வடக்கூரான கொன்னுட்டு காட்டுக்குள்ளே எப்படி தப்பிச்சு ஓடுறான், அவன் அந்த 7 நாள் காட்டுக்குள்ளே எப்படி வாழறான் அப்படி சொல்லி அந்த கதை ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அது அவங்க அப்பா கூட அந்த 7 நாள் காட்டுக்குள்ளே வாழ்கிறான். இது எப்படி சொல்கிறேன்னா ஒரு மனிதன் எப்படி இயற்கையோட வாழ்ந்தானோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே எப்படி அந்த இயற்கையோட வாழ்கிறாங்க, அவங்க பசியை போக்குறாங்க அப்படி சொல்லி தான் இந்த கதை ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குங்க. இந்த சின்ன வயசில் இந்த சின்ன பையனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கோபம், பள்ளிக்கூட போக வேண்டிய வயசு இல்லை, இந்த பையன் கத்தி தூக்கிட்டு ஏன் ஓடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் விளிம்புநிலையிலேருந்து ஐயா எழுதியிருக்காரு. அதை விட அந்த பையன் கேட்குறக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்மளை ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்குங்க. ஒரு இடத்துல அவன் கேட்பான் சட்டங்கிறது யாருக்கு அப்படி சொல்லி, பணக்காரனுக்கா ஏழைக்கா அப்படி சொல்லி கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நம்மளை அந்த இடத்துல இருந்து கேட்க வைக்கிறதா அவன் நம்மளை பார்த்து கேட்குறதாகவும் இருக்குங்க. இந்த கதையில் ஒரு முக்கிய பங்கு யாருக்குன்னா அவங்க அத்தைக்கு தாங்க. அவங்க அத்தையோட பாசம் ரொம்ப அவங்க அம்மாவை தாண்டி ஒரு ஆழமாக இருக்குங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவோட பாசம் அதுக்கு மேலேங்க. ஏன்னா ஒரு பையனை கொண்டுட்டாங்க, இன்னொரு பையனும் புருஷனும் காட்டுக்குள்ளே தலைமறைவாக இருக்காங்க. இதை கடைசியில் சொல்லும்போது அவங்க நம்ம வந்து உண்மையிலே கதைக்குள்ளே போய் கண் கலங்க வைக்கிறதுங்க. அதை விடவும் அவங்க அப்பா அந்த 7 நாளும் பையனை கண்ணுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கருத்து சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய பேச வைக்குதுங்க. ஏமாத்துற அலையெல்லாம் எங்கூட மோத வர சொல்லு, யார் மேல யார் கீழே போடாத ரூலு, போராட என்னாட்டி மாறாதே நாலு, குத்திட்டு மேல பாஞ்சாலும் கொய்யால கீழே சாஞ்சாலும் பெத்தான ஆளா நானும் ஆக மாட்டேன் மூச்சு போனாலும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது யாரும் இல்லைங்க, என்னோட கசின். ஒவ்வொரு வருஷமும் நான் எப்போ புக்கு கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த வருஷமும் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு 3000 கொடுத்து நீ புக் வாங்கிக்கோ சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து புக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறேன். ஸோ வாரம் உங்களுக்கு புத்தக ரிவ்யூ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புக்கு வாங்கணும்னா போய் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு புக்காட்ட வாங்கிக்கோங்க. 5ஆம் தேதி டு 13ஆம் தேதி வரை நடக்குதுங்க. உண்மையை சொல்லணும்னா வெக்கை நாவல் ஒரு சிந்திக்கக்கூடியதாகவும் உணரக்கூடியதாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த நூலை பிடிச்சிருந்தா போய் வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நன்றி சொல்ல.